சண்டே ஈவினிங் குட்டி ஷாப்பிங் மாதிரி போகலான்னு சொல்லி டிமார்ட் கிளம்பியாச்சு. போகிற வழியிலே கொஞ்சம் டிராஃபிக் அதிகம்தான். சரி சீக்கிரம் போயிட்டு வந்தாலும் சொல்லி போயாச்சு. அங்கே போயிட்டு பார்த்தா டிமார்ட்டில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு ஏதாவது திங்ஸ் எடுக்கணுமான்னு யோசிச்சிட்டே போயிட்டு இருந்தேன். ஒரு கிளாஸ் ஜார் பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. அதையே அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஃபேஸ் வாஷ் என்ன தான் எடுத்தாலுமே கூட சோப்பு ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் அப்படியே பின்னாடி பேக் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தேடி பிடிச்சி எடுக்கிறதுல எனக்கு ஒரு அல்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒன்று தேடி எடுத்துகிட்டு இந்த காருக்கான ஆக்சசரிஸ் வேணும்னு சொல்லி அதை ரொம்ப நேரம் தேடிட்டே இருந்தோம். அப்புறம் கிடைக்கல, அப்படியே வந்துட்டோம். என் கணவர் எனக்காக அப்படியே டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார். சாரி, எனக்காக இல்லை, திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, டிமார்ட்டில் எதாவது வாங்கணுன்னா உடனே ஓப்பன் பண்ணி சாப்பிட்றணும். இல்லைன்னா நான் வீட்டுக்கு வந்து அவர் கொடுக்காம எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லி அங்கேயே அவரோட பங்கை வாங்கிக்கிட்டாரு. அப்படியே ரோட் கடையில் தோசையும் காளானும் சாப்பிட்டு அப்படியே ஜில்லுன்னு ஏதாவது ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பாம்பே குல்ஃபி போயிட்டு அப்படியே அங்கே போய் 2 குல்ஃபி வாங்கிட்டு அதையே அப்படியே வீட்டுக்கு வரவங்களுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். கார்லேயே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சு